சுவிஸ்ல வாழ்ற தமிழர் ஒருவர் ஈழத்துல ஒரு தொழில் முயற்சி ஒன்றை செய்ய போறார். அது வெற்றியடையுதா இல்லையா என்பதை எதிர்காலத்தில் தான் அறிந்து கொள்ளலாம். அது என்ன தொழில் முயற்சி என்பதை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 1ஆம் நாள் 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த காணொளியில மிக முக்கியமான 2 தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது தகவல், வெளிநாட்டுல குறிப்பாக சுவிட்சர்லாந்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் ஒருவர் ஈழத்துல ஒரு தொழில் முயற்சியை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறார். அவருடைய அந்த முன்வருகைக்கு காரணமானவன் நான் என்பதில் எனக்கு ஓரளவு மகிழ்ச்சி. ஆனா அது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு செய்யப்படுமா என்பதை எதிர்காலத்துல தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நான் பதிவிட்ட ஒரு காணொளியை பார்த்தவர்களுக்கு தெரியும் என்ன என்று. தெரியாதவர்களுக்காக சொல்றேன். இந்த முறிகண்டி பிள்ளையார் கோயில் சூழல் அமைந்திருக்கிற கழிப்பிடம் மிக மோசமான நிலையிலே இருக்கிறதாக சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சம்பவம் எனக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக அந்த காணொளியை போட்டதுக்கு பிறகு எனக்கு நிறைய பேர் அகப்பட்டியிலையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, அதுபோல அந்த காணொளிக்கு கீழான கருத்துக்களையும் சரி, மிக மோசமான விமர்சனங்களை அந்த கழிப்பிடத்துக்கு எதிராக முன்வைத்திருந்தார்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. எனவே இதால நிறைய பேர் பாதிக்கப்படுறார்கள். எனவே இதை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு சேவை வழங்குவதை போலவும் வேலைவாய்ப்பை கொடுப்பதை போலவும் வியாபார நோக்கமாகவும் ஒரு தொழில் முயற்சியை செய்யலாம் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன். அந்த காணொளி ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன். நீங்க பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்துக்கு போய் பார்க்கலாம். அந்த காணொளியில நான் ஒரு தகவலை சொல்லி இருந்தேன். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில யாராவது ஒருவர் வந்து அந்த தொழில் முயற்சியை முன்னெடுக்கலாம். அப்படி இல்லை, இது சேர்ந்து செய்தா நல்லமண்டு யோசிக்கிறீங்களா, ஒரு குழுவாக சேர்ந்து அதை செய்யலாம். அப்படி சேர்ந்து செய்யற நேரத்தில் அவர்களுக்கு நான் என்னுடைய 2 லட்சம் ரூபாய் ஆக கூடினது 2 லட்சம் ரூபாய் பணத்தை என்னால அதுக்கு அன்பளிப்பா கொடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தேன். ஆனா அதுல நான் முன்னின்று செய்ய போறேன்றதை எந்த இடத்தையும் சொல்லல. சரியானவர்களை தேர்ந்தெடுத்து சரியான ஒரு அமைப்பா இயங்கி அது செய்யப்படுமாக இருந்தால் நான் அதை என்னுடைய பணம் மூலமாக அன்பளிப்பா கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக இருந்தது. எனவே அதை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு, பவனீசன் நாங்களும் பணம் போடுறோம், நீங்களே முன்னிட்டு செய்யுங்க சொல்லி இருந்தார்கள். அவர்களுக்கு நான் சொன்னது, இப்போதைக்கு நான் அதை எண்ணமாக கொண்டு இந்த காணொலியை பதிவு செய்யலை என்று சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தி இருந்தேன். அப்படி நிறைய பேர் என்னோட இப்போவுமே தொடர்பில் இருக்கிறார்கள். அப்படி ஒரு சிலர் தொடர்பு கொண்டு தாங்கள் இதை செய்ய போறோம், இப்படி செய்யறண்டா எவ்வளவு செலவாகும் என்ற அடிப்படையில சில கேள்விகளை என்னட்ட கேட்டிருந்தார்கள். இப்ப அடிப்படையில ஒரு கழிப்பிடத்தோட சேர்ந்த குளியலறை, தனி கழிப்பிடம், ஒரு சிறுநீர் கழிக்கிற பகுதி என்று சொல்லி இப்படி அமைக்கிறதுண்டா அவ்வளவு செலவாகும் என்றதை நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்ட இடத்த ஒரு குடும்பம், ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் கதைத்திருந்தார்கள். நீண்ட நாளா என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்தோம். உங்களுடைய காணொலியை பார்த்ததுக்கு பிறகு 2 நாட்களுக்கு மேலாக எங்களுக்கு நித்திரையே இல்லை, இது செய்வோம் என்ற எண்ணம் தங்களுக்குள்ள வந்திருக்குது. எனவே இதுக்கான ஒரு பொறுப்பா நின்று நீங்க இதை செய்து தரணும் என்ற அளவுக்கு என்னில நம்பிக்கை வைத்து சொல்லியிருந்தார்கள். அதுவுமே குறிப்பா சொல்லணும் என்று சொன்னா, தாங்க பணம் அனுப்புறோம், நீங்க உங்களுடைய பேர்லயே காணிய வாங்கி உங்களுடைய பேர்லயே நிறுவனத்தை பதிவு செய்து செய்யுங்கோ, நாங்க எதிர்காலத்துல நாட்டுக்கு வரும்போது அந்த நிறுவனத்தை தங்க பேருக்கு மாத்துங்க மாதிரி சொல்லியிருந்தார். அப்ப அவர்களுக்கு இதுல இருக்கிற சிக்கல்கள், நன்மைகள், தீமைகள் எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்து சொன்னேன். ஒரு நிறுவன பதிவுல வெளிநாட்டில் இருந்தா அதுக்கான ஒரு உரிமையாளராக இருக்க முடியுமா, ஷேர் ஹோல்டராக இருக்க முடியுமான்ற வரைக்குமான முழு தகவல்களையும் கேட்டு அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தும் சிலது வந்து சாத்தியப்படாததா இருக்கும். அப்ப அவர்களுக்கு இதை சொல்லும் போது அவர்கள் சொன்னது, இல்ல தம்பி, இதை நீங்களே முன்னின்று செய்து தாங்க மாதிரி சொல்லியிருந்தார்கள். எனவே நான் இதை விரும்பி செய்யறேனான்னு கேட்டா, எனக்கும் இப்படியான ஒன்றை செய்து கொடுத்தம் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா எங்களை அறியாம ஒரு பயம் ஒன்று இருக்குமே என்னண்டா, இப்படியான ஒன்றை நாங்க செய்யும் போது நாங்க நேர்மையா இருந்தாலும் கூட எங்கள்ல ஏதாவது ஒரு அவதூறு வந்து விடுமோன்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்குது. அந்த அடிப்படையில அவர்களுக்கு நான் இந்த தகவலை சொல்லியிருந்தேன். நீங்க வெளிநாட்டில இருந்தா உங்க உறவுக்காரர்களை வச்சு செய்யுங்கன்னு சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்னது, சிக்கல் இல்லை, அது செய்யலாம். ஆனா நான் அப்படி சொல்லியிருந்தேன். இப்படி எனக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு கதைக்கிறவர்கள், அப்படி தொடர்பு கொண்டு கதைக்கும் போது அவர்கள் சொல்ற தகவல்கள் என்னன்னா, தம்பி என்னுடைய அண்ணா இப்படி ஏமாத்தி போட்டார், என்னுடைய மச்சான் இவ்வளவு ஏமாத்தி போட்டார், என்னுடைய நண்பர் 1.5 கோடி ஏமாத்தி போட்டார், ஒரு வாகனம் வேண்டி கொடுத்தனா அந்த வாகனத்தை ஏமாத்தி போட்டார், ஒரு காணியை வாங்கினார், அந்த காணியை தண்ட பேர்ல எழுதி இப்ப அதை எழுதி தாரார் இல்லை என்ற அளவுக்கு நிறைய மோசடிகள் வந்து
குடும்பங்களுக்குள்ளேயே உறவுகளுக்குள்ளேயே நடக்குது. எனவே நீங்க ஒன்றை செய்ய போறீங்களா, அதை செய்ய கொடுக்கிறவர்களை சரியா தேர்வு செய்து கொள்ளுங்கோ. அதை சரியா தேர்வு செய்தா தான் அது உங்களுக்கு எதிர்காலத்துல வரும். அப்படி நீங்க சரியா தேர்வு செய்யாம கொடுத்தா அது இல்லாம போகனா அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். எனவே நீங்க செய்ய போறீங்களா சரியானவர்களை தேர்வு செய்து அவர்கள்ட்ட செய்ய கொடுங்கோ. அப்படி கொடுக்கும் போது நீங்க என்ன எண்ணத்தோட கொடுக்கணும், உறவுக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் போது இது மச்சான் தானே, சரி மச்சான் கொண்டு போகட்டும் என்று எண்ணத்தோட கொடுங்கோ. ஒரு பெரிய நம்பிக்கையோட மச்சான்கிட்ட கொடுத்து போட்டு மனமுடைஞ்சு போய் வாடக்கூடாது என்றதை அவர்களுக்கு அடிப்படையில் என்னென்ன சிக்கல்கள் வருமோ அதையெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அவர்கள் அந்த ரீதியில என்ன தெரிவு செய்து என்னட்ட இப்படி செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலே இது செய்யறதா இருந்தா உண்மையிலே ஒரு கோடிக்கணக்கான பணம் என்றது தேவைப்படும். அப்ப இவ்வளவு பணத்தினுடைய முதலீட்டையும் என் மூலமா செய்யறதுக்கான ஒரு நம்பிக்கையை நான் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறேன்றதுல மகிழ்ச்சி. ஆனா இது செய்யறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன், தெரியப்படுத்தி இருக்கிறேன். குறிப்பாக ஒரு காணியை வாங்கி போட்டு நாங்க அனுமதி எடுக்க போகைக்கு அங்க சிக்கல் இருக்கு. ஆனா ஒரு காணியை வாங்குறதுக்கு முதல் அந்த இடத்துல அனுமதி கிடைக்குமான்றது வரைக்கும் ஆராய்ஞ்சு போட்டுத்தான் நாங்க அந்த காணியை வாங்கணும். அப்படி இந்த காணியை வாங்கினாலும் கூட அதை விற்பனை செய்யலாம், அதுல சிக்கல் இல்லை. ஆனா ஒரு முதலீடு வரும்போது அதை முழுமையா செய்து முடிச்சாதான் அவர்களுக்கும் திருப்தி வரும், அதுல ஈடுபடுற எனக்கும் திருப்தி வரும். அப்ப நான் அவர்களுக்கு இதுல இருந்து எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருந்தேன். இப்ப இதுல நான் கதைக்கிறத தாண்டி ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா அவர்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை நான் முடிந்த அளவு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் இப்ப என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஒரு காணிய பாருங்கோ தம்பி என்று என்னிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே வீதியோரத்துல ஆக குறைஞ்சது 1 ஏக்கர் காணி வாங்கணும். வவுனியாவில இருந்து புளியங்குளம் ஓமந்தை அந்த பகுதிக்குள்ள 1 ஏக்கர் காணி என்றது தேவைப்படுது. இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் அதுக்கான வழியோடு இருந்தா தெரியப்படுத்தும்போ தரகர்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏனென்றா ஒரு தொழில் முயற்சியோடு செய்ய வாரவர்களை நாங்க 1 லட்சம் ரூபாய் காணிக்கு 1,10,000 ரூபாய் செலவழிக்க வைக்கிறதே அவர்களை அதிருப்தி அடைய வைக்கிறது. இதன் மூலமா கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போதுன்னு சொன்னா அதை சரியா நாங்க செய்து கொடுக்கணும். என்ன அப்ப தரகர்கள் என்றதை தாண்டி உண்மையிலேயே அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் நீங்க காணியை விற்க போறீங்களா தெரிகிற என்னுடைய தொடர்பு கொள்ளும்போ அந்த காணியை நாங்க பார்த்ததுக்கு பிறகு அந்த இடம் இதுக்கான அனுமதிக்கு பொருத்தமா இருக்கான்றதை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு அதை நாங்கள் வாங்குறதுக்கு 100% தயாராக இருக்கிறோம். முதலாவதாக காணியை வாங்குவோம். அப்படி காணி வாங்கினதுக்கு பிறகு அடுத்த கட்டங்கள்ல ஏதாவது தடைகள் வந்தா அந்த காணியை விற்பனை செய்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் இது பற்றிய உங்களுடைய ஆலோசனைகளை முன்வந்து வழங்கலாம். இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் எங்களுடைய இந்த திட்டத்துக்கு எப்படியான அனுமதிகள் தேவைப்படும், எப்படியான ஆலோசனைகள் உங்களால வழங்க முடியுமோ அதை என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்க. உங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்றேன். எனவே இந்த காணொளியை பார்த்த உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.